வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாமலை. அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன். குருவின் நினைவில் நின்று குருவினது ஒரு பாடலை வாழ்க வளமுடன். குருவை பற்றி என்னுள் எழுந்த ஒரு பாடலை பதிவு செய்கிறேன். சூக்குமமாய் ஜோதியாம் அருட்குரு சொல்லுவார் சுடர்விடும் அற்புதம். அள்ளுவோம் அருட்குரு ஆற்றலை, வெல்லுவோம் வினைகள் யாவையும். தெவிட்டாத பேரின்ப சாகரம், திவ்ய சேத்திர அனுபவம். தீன் சுவை அமுதெனும் வசீகரம், பரசிவ வெள்ளத்தை பருகுவோமே. வாழ்க வளமுடன். தீன் சுவை அமுதம் தரும் குரு, வாழ்க வளமுடன். சூக்கும ஜோதியாம் அருட்குரு, சூக்குமமாக எல்லா இடத்திலும் வியாபித்திருக்கிறேன். உங்களுக்கு தவத்திலோ அல்லது வாழ்விலோ இடர்பாடு ஏற்பட்டால் என் கரத்தை பற்றி கொள்ளுங்கள். நான் அழைத்துச் செல்கிறேன், மானசீகமாக என்னை பற்றி கொள்ளுங்கள் என்று கூறும் குரு சொல்லுவார் சுடர்விடும் அற்புதம். நம்முடைய அறிவு பிரகாசிக்க அனைத்துமே நமக்கு சொல்லி நம்மை அழைத்துச் செல்பவர்தான் நமது குரு. அள்ளுவோம், அவர் தரும் அந்த அருளாற்றலை நாம் அள்ளிக்கொள்ள வேண்டும். அவ்வாறு அள்ளினால் நம் வாழ்விலும் ஆன்மீக பாதையிலும் வெல்லுவோம் வினைகள் யாவும். நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய தீய வினைகளை களைந்து நாம் தூய்மையாக நமக்கு வழி கூறுபவர்தான் குரு. தெவிட்டாத பேரின்பச் சாகரம், அவ்வாறு நாம் அவரை பற்றி கொண்டு இறை இணைவு உணர்வாகும் போது நம்முள் தெவிட்டாத பேரின்பம், பேரின்பச் சாகரம், பேரானந்தம், பேரின்பக் களிப்பு, வீடு பேறு, சமாதி நிலை, முக்தி, மோட்சம் என்று பலவாறாக உணர்ந்தவர் கூறும் அந்த இலக்கை நாமும் உணர்ந்து கொள்ள முடியும் என்பதை இவ்வரி கூறுகிறது. தெவிட்டாத பேரின்பச் சாகரம், திவ்ய சேத்திர அனுபவம். திவ்ய சேத்திர அனுபவம், திவ்ய சேத்திரம் என்று சொல்லும்போது, சேத்திரம் என்றால் கோயில்கள். அந்த கோயில்களில் சிறப்பு பொருந்திய கோயிலாக நமக்கு குரு அவர்கள் அமைத்து தந்திருக்கக்கூடிய கோவில் அறிவுத்திருக்கோவில். கோயில் அனைத்துக்கும் தேவைதான். அறிவுக்கு ஒரு கோயிலை அமைத்து அறிவு கண் திறந்த நமது குரு அறிவுதான் சிற்றறிவாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பேரறிவாக இருக்கக்கூடிய இறைவனில் பொருத்தி பேரறிவாகவே இந்த சிற்றறிவை மலர்த்த வேண்டும் என்று கூறி அறிவு பயணத்தை நமக்கு அளித்து அழைத்துச் செல்வதுதான் நமது குரு. திவ்ய சேத்திர அனுபவம், தீன் சுவை அமுதெனும் வசீகரம். வசீகரம் என்று சொன்னாலே அனைத்தையும் கைவசப்படுத்துவது, சித்தி என்று சொல்லலாம். அனைத்து ஐஸ்வர்யங்களையும் கைவரப் பெறுவது. அவ்வாறு நாம் குருவை பற்றி கொண்டு பயணித்தால் தீன் சுவை, உலகத்தில் அளப்பரியதாக அனைத்து சுவைகளும் நம்முள் அடக்கமாவதையும், அந்த அமுதம் என்று சொல்லக்கூடிய தேவர் அருந்திய அந்த அமுத சுரபியும் நம்முள் ஏற்படுவதை
வசீகரிக்க, வசப்படுத்த நம்மால் முடியும் என்று கூறி நம்மை அழைத்துச் செல்வார் குரு. அவ்வாறு அழைத்துச் செல்லும் அந்த அழைப்பில் நாம் பயணித்தால் பரசிவ வெள்ளத்தை பருகுவோம் வாரீர். பரசிவ வெள்ளம், பரம் என்பது இறைநிலை, சிவம் என்பது அசைவற்றது, மௌனித்திருந்தது. அந்த மௌனித்திருந்த அந்த இறைநிலை உள் உணர்வாக ஆகும் அந்த அளவிற்கு அறிந்தது சிவம், உணர்ந்தது அன்பு, மலர்ந்தது அன்பு என்பதாக இந்த பரசிவ வெள்ளம் நம்முள் ஏற்படுவதாக நம்மை அழைத்துச் செல்லும் குருவை பற்றி கொண்டு அவர் காட்டும் அந்த பரசிவ வெள்ளத்தை நாம் பருகிக் கொள்ளலாம் வாருங்கள் என்று இந்த கவி என்னுள் வந்திருக்கிறது. குரு அவர்களுக்கும் இறையாற்றலுக்கும் நன்றி, நன்றி, நன்றி. சூக்குமமாய் ஜோதியாம் அருட்குரு. சூக்குமமாக எங்கும் நிறைந்த ஜோதிதான் நமது குரு. சொல்லுவார் சுடர்விடும் அற்புதம். நம் அறிவு பிரகாசத்திற்கு அனைத்தையும் ஊக்கப்படுத்துகிறார். அள்ளுவோம் அருட்குரு ஆற்றலை. அவ்வாறு கொடுக்கக்கூடியதை நாம் அள்ளிக்கொள்ளலாம் வாருங்கள் என்று கூறி அள்ளுவோம் அருட்குரு ஆற்றலை. வெல்லுவோம் வினைகள் யாவையும். தீய வினைகளை போக்கி நம்மை வெற்றி பெறச் செய்வதாக அவைகள் நம்மை அழைத்துச் செல்கிறது. தவிட்டாத பேரின்ப சாகரம் என்று கூறி திவ்ய சேத்திர அனுபவம் கூறி தீன் சுவை அமுதெனும் வசீகரத்தை கூறி பரசிவ வெள்ளத்தை நாம் பருவதாக, நாம் பருகிக் கொள்வதாக நம்மை பயிற்சியாக்கி அழைத்துச் செல்லும் குருவை பற்றி கொள்வோம். நாமும் நம் அன்பு குடும்பமும் என்னாலும் வெற்றி, மகிழ்ச்சி, மனநிறைவு வாழ்விலே கொள்வோம். அனைத்து அன்புள்ளங்களுக்கும் இதுகாரும் செவிமடுத்த அனைவருக்கும் நன்றி. குருநிலைக்கும் நன்றி, இறைநிலைக்கும் நன்றி தெரிவித்து நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன்.